வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன கதைனா நம்ம ஊருக்கு வந்து சரத்குமார் வந்திருக்காரு, சுப்ரீம் ஸ்டார். அவர் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ எங்கள் ஊருக்கு வந்து தீவிர ரசிகர் ஒரு 2-3 பேருக்கு இருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட வந்து அவங்க என்ன காரணத்துக்காக இவ்வளோ தீவிர ரசிகராகனு சொல்லி கேட்கும். சொல்லுங்கள், அவங்க கதையை சொல்லுங்கள். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சரத்குமார் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தால் எத்தனை வயசுலேருந்து பிடிக்கும்? 10 வயசுலேருந்து பிடிக்கும். 10 வயசுலேருந்து பிடிக்கும். ஃபஸ்ட்டு அவங்க படத்தை என்ன படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க? அதாவது ரொம்ப சின்சியராக பார்த்தது வந்து சூரியவம்சம் படம். சரி. ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு எல்லார் வீட்லையும் டிவி கிடையாது. சரி. அப்போ அவங்க வாடகைக்கு டிவி எடுத்து கேசட்டில் போட்டு காட்டுவாங்க. அதுலேருந்து எனக்கு அந்த சூரியவம்சம் படம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தீவிரமாக ஃபஸ்ட்டு படம் நீங்கள் சூரியவம்சம் தான் பார்த்துருக்கீங்க. அது இந்த கிராமத்தில் டெக் எடுத்து போட்டதில் வந்து பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். இப்போ நீங்களும் ஏதாவது அப்படி படம் பார்த்துக்கிட்டா? அதே மாதிரி 4-5 வயசுல ரெண்டும் ஒரே வயசு தான். சரி. ஆரம்பிச்சது. சரி. ரசிகர்கள் அப்போ ஆரம்பிச்சு அப்படி வச்சு பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி. கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரன் ஆரம்பிச்சு ஆடி படத்து வரைக்கும் இன்ன வரைக்கும் தேட்டரில் போய் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். பரவாயில்ல. ஆமாம். சரி. இதுக்கு மூவேந்தர் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நல்ல கான்செப்ட். அதெல்லாம் வந்து கொஞ்சம் வீரமான. சரத்குமார் வந்து எத்தனை படம் நடிச்சிருப்பாரு மொத்தத்தில்? 150 படம் நடிச்சிருக்காரு. சரி. எல்லா படமும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி. அதில் நல்லா பிடிச்ச படம் சொன்ன மாதிரி சூரியவம்சத்துலேருந்து ஆரம்பிச்சிலேருந்து கிட்டத்தட்ட எல்லா படம் பிடிக்கும். மூவேந்தர் படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மூவேந்தர் படம் ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே? மூவேந்தரில் வந்து நாட்டாம எல்லா படம் பிடிக்கும். மூவேந்தர் வந்து நல்ல கான்செப்ட், நல்ல வீரமான உள்ள படங்கள். சரி. ரொம்ப பிடிக்கும். இந்த சின்ன வயசுல நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த கேமரா வந்து காலில் இருந்து மேலே வரைக்கும் கொண்டு பிடிச்சி ஒரே விசிலடி அடிப்பி. அப்படி தானே? தேட்டரில் ஃபுல்லாக விசிலடி பறக்கும். அப்படி தானே? அதாவது அவர் எழுத்த போட்டதுக்காக இருந்து உசடி பறக்கும். உசடிச்சு கற்றுக்கிட்டதே அந்த மூவி வச்சு தான். சரத்குமார் படம்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்க நாக்கு சுழந்துரும், விசிலடிக்க ஆரம்பிச்சிருவேன். அதே அந்த இது ஒரு என்ன சொல்றது, ஒரு அவரை பார்த்தாலே ஒரு உற்சாகம், ஒரு இது எனர்ஜி வந்துடும். அப்படிதானே? பார்க்காத பொருள். இப்போ அவருக்கு வந்து சராசரி ஒரு 70 வயசு மேலே இருக்கும். அப்படி இருந்தாலும் இப்போ நம்ம பார்த்துருக்கேன். அவர் எப்படி இருக்காரு? அவர் தோற்றம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்காரு. நம்மளோட சூப்பராக இருக்காரு. என்ன யங்ஸ்டரா நீட்டாக சூப்பராக இருந்துட்டு இருக்காரு. சரி. மூவேந்தர் படம் இறக்கத்தோட களக்காடு பாய்க்கிலிச்சும் தேட்டர் உண்டு. சரி. அந்த தேட்டருக்கு சைக்கிள் மீச்சு நாங்கள் படம் போயிருக்கோம். சைக்கிள் மீச்சுலாம் படம் பார்க்க போயிருக்கீங்க? ஸ்கூலில் கட் அடிச்சு படம் பார்க்க போயிருக்கேன் நான். ஸ்கூல் கட் அடிச்சு சைக்கிளில் போகாமல் சைக்கிளையும் நாங்கள் 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து படம் பார்க்க போயிருக்கோம். சரி 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 சரி. நீங்கள் எது ஸ்கூல் கட் அடிச்சு அனுபவம்டா? ஸ்கூல் கட் அடிச்சிருக்கேன். ஆனால் படம் பார்க்க போகல. ரொம்ப தீவிரம். அப்படி தானே? எந்த கோயில் கூட ஃபங்க்ஷன் வந்தாலும் சரத்குமார் டிஷர்ட் எப்படியா அடிச்சிருவீங்க? அப்படி தானே? கண்டிப்பாக. சரத்குமார் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு நான் அவ்வளோ ஆர்வப்படுவேன். அப்படியா? அப்படி பிறந்தநாள் விழா கொண்டாடுமா? இனி இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருமா? வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற நாள் ஃபுல்லாவே சரத்குமார் பாட்டு தான். என்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தாலுமே எனக்கு சரத்குமார் பாட்டு தான் இருக்கும். இப்போ உங்க போன்ல இப்போதும் சரத்குமார் சாங் தான் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க 3 பேரும். அதாவது வால்பேப்பர் முதல் வந்து சரத்குமார் தான். மொபைல பாருங்க அவர் தீவிர ரசிகருக்கு தெரியுது. அந்த அவர் மொபைல் இருந்த மாதிரி உங்க 3 பேர் மனசுலயும் சரத்குமார் இருக்காரு. அப்படிதானே? அவ்வளவு தீவிரம் என்ன இருக்காருல்ல, எப்பவுமே என்னுடைய மனசுல அவர் தான் இருப்பாரு. சரி 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 சரி. இப்போ வருஷம் அவர் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாட எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்களா? இந்த வருஷம் ஊர்ல கிராண்டா பண்ண ஒரு ஆசையில ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அப்படிதானே? எங்க ஊர் தேடி வந்திருக்காங்க. இன்னும் 4 பேர் இன்னும் அப்படி கொண்டாடி போயிருவாங்க. இந்த வருஷம் வந்து ஊர் ஃபுல்லாவே கொண்டாடுற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. பிளான் வச்சிருக்கீங்க. அப்படிதானே? உங்க பேர் என்ன பேரு? என் பேர் ஆனந்த். சரத் ஆனந்த். சிவராம் கண்ணன். சரி, ரைட் ரைட். அவங்க 3 பேருக்கும் அடைமொழி வந்து சரத்குமார் பேர் வச்சிருக்கீங்க. சரி, அவங்க கூட நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பயணம் சிறப்பிக்க நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.